என்ன இது? ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த அன்பாக்சிங் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மல் வீட்டில், அதாவது சொந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஹெல்ப்பாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு கபோர்டோ இல்லை வந்து ஒரு பீரோ வாங்கி வைக்கிறோன்னா நாளை பின்ன நம்ம அதை எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போகக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். வேறு இடத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பேச்சுலர்ஸ் ரூம்லலாம் வந்து துணியெலாம் வந்து அடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதுமாரி நம்ம ஒன்று வாங்கி வைக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த துணி வந்து சேஃப்டியாகவும் இருக்கும். அதேமாரி நமக்கு வந்து இடம் கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரே சிங்கிள் பாக்ஸில் நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம அதை வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். இப்போ நம்ம வந்து அது எப்படி ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறதுன்றதை நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். கொஞ்சம் ஸ்பீடாக தான் போட்டிருக்கேன். வீடியோவோட லென்த்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அது எப்படிலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே நமக்கு வந்து துணியில் தான் கொடுத்துருக்காங்க. துணியில் கொடுக்கறதுனால கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெயிட் நல்லாவே தாங்கும். நம்ம நார்மலாக யூசேஜுக்கு தேவையான எல்லா வெயிட்டுமே தாங்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே ஜாயிண்ட்டுக்கு நமக்கு பைப்பு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஸ்டீலில் வந்து பைப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் எப்படி அந்த ஃப்ரேம் பண்ணுறது எல்லாமே ஒரு புக்லெட் மாரி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் அதை வச்சு ஒரு கரெக்டாக நீங்கள் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அமைச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அமைச்சிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2 லைன் வரும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக ஒரு ஃபுல் கவர் ஒன்று செட்டு கொடுப்பாங்க. அதை போட்டிங்கன்னா இவ்வளோ தான் இதோட லுக்கு. இந்த லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கர் மாடிக்கலாம். அந்த 2 சைடில் இருக்க கேப் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் மாடி தொங்க வரதுக்கு. அதை விட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 லைன் வரும். நம்ம அது இல்லாமல் கீழே ஒரு லைன் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை போய் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை ஆர்டர் போட்டு வாங்கிக்கிங்க. STF ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். STF இதோட இந்த அன்பாக்சிங் முடிந்து விட்டது. எல்லாருக்கும் பாய் பாய்.